ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த எபிசோடில் கொஞ்சம் சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் பொறுமையாக பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 11. குரோய்வா ஆளுங்களை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை சுற்றி வளைச்சிட்டான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது சுற்றி இருக்கிறவங்க அவங்க பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட அட்டாக்க தடுக்கிறாங்க. உன்னோட பவர் என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா இங்க இருக்கிற அவ்வளவு பேரோட பவரையும் யூஸ் பண்ணி கண்டிப்பா என்னால உன்னை ஈஸியா கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி குறைவா சொல்றான். சுத்தி இருக்கிற எல்லாருமே அவங்களோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க கால கீழே ஷூட் பண்ணவும், சார் ப்ளீஸ் நாங்க கெஞ்சி கேட்டுக்கிடுறோம், எங்களை அட்டாக் பண்ணாதீங்க, எப்படியாச்சும் இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சுறாங்க. டோடரா சொன்ன மாதிரியே தான் இவன் பவர் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். மாசியாவோட பவர் அவன் கொடுத்த கடனை அவனால திரும்ப பெற முடியும். ஒகாமியோ குறைவாவோ சேர்ந்துதான் பிளான் போட்டு இதை பண்றாங்க. ஒகாமி எங்களை கொல்ற மாதிரி வருவான், குறைவா எங்களை காப்பாத்துற மாதிரி வந்தோடனே ஃபர்ஸ்ட் நானும் அவன் நல்லவன் தான் நினைச்சேன். ஆனா அவனோட பவரே மத்தவங்களுக்கு அவன் என்ன கடனை கொடுத்திருக்கானோ அதை அவனால திரும்ப பெற முடியும். அவன் தான் எங்களோட உயிரை காப்பாத்தினா அப்படின்னு நாங்க நினைச்ச அடுத்த செகண்டே அவனுக்கு நாங்க அடிமையாயிட்டோம் அப்படின்னு சொல்லி டோடரா சொல்லியிருப்பா. என்னோட பவர் மத்தவங்களுக்கு நான் கொடுத்த கடனை திரும்ப வாங்குறது. இவங்க எல்லாருக்குமே நான் உயிர் பிச்சை கொடுத்திருக்கேங்கிறதுனால இவங்க உயிர் எனக்கு சொந்தமாயிடுச்சு. நான் சாக சொன்னா கூட அவங்க ரெடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்ப அவன் ஆளுங்களை அட்டாக் பண்ண சொல்லவும் நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ இந்த இடத்துல ஒரு கிங்டம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ற அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும், அட்டாக் பண்ண வந்த எல்லாரையும் அவன் ஸ்டாப் பண்றான். நீதான் ராஜா, உன்ன மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. உன்னோட இந்த ஆணவம் தான் உன்னோட அழிவுக்கு காரணமா இருக்க போது. என்னோட பவர் என்ன அப்படிங்கறதே உனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. எங்க லீடரோட பவர் கூட உனக்கு தெரியாது. ரீசெண்டா தான் நீ அதை பார்த்த. அவரால் எந்த ஒரு பவரையும் நாலிஃபை பண்ண முடியுங்கிறது தெரியும். ஆனா அதே பவரை யூஸ் பண்ணி அவரால் பதிலுக்கு அட்டாக் பண்ண முடியுங்கிறது ரீசெண்டா தான் உனக்கு தெரிஞ்சது. அதை வச்சு நீ ஈஸியா அவரை தோக்கடிக்கலாம்னு சொல்லி நினைச்ச. உன்னோட பவர் ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால நீ எங்க எல்லாரையுமே குறைச்ச இட போட்டுட்ட. உன்னோட ரெட் டீம்ல நாங்க ஸ்பை வச்சிருப்போம், எப்ப வச்சு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஸ்பை வச்சதுனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல. அது போக அந்த ஸ்ட்ராங்கான பொண்ணு அவன் தானே ஒகாமி கூட சண்டை போட போனா, அவன் கூட எத்தனை பேர் சண்டை போட போனாலும் கண்டிப்பா யாராலையும் ஜெயிக்க முடியாது. உன்னை அட்டாக் பண்ண வந்த எல்லாரையும் நிப்பாட்டிட்டு நான் எவ்வளவு நேரம் நீ பேசினது கேட்டனே, அது எதுக்காக நினைச்ச? நீ பேசின விஷயங்கள்ல எல்லாம் எனக்கு எந்த ஒரு யோசமே இல்ல. ஆனாலுமே நான் எதுக்காக நீ பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தோம்னா, உன்னை அட்டாக் பண்ண வந்த எல்லாரையும் நான் ஸ்டாப் பண்ணங்கிறதுனால நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா டைம் கொடுத்துருக்கேன். சோ நீ எனக்கு கடன் பட்டிருக்க. உனக்கு கொடுத்த டயத்தை இப்ப என்னால திரும்ப வாங்கிக்கிட முடியும். உன்னோட உயிரை என்னால எடுக்க முடியாது, ஏன்னா டைமை மட்டும் தான் நான் உனக்கு கடனா கொடுத்துருக்கேன். சோ அதுக்கு பதிலா உன்னோட ரைட் கால் கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அசைய விடாதபடி பண்ணிட்டான். நீயும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் இது எல்லாமே போடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது எதுவுமே என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. நீ ஹேண்ட் கேனன் பவரை யூஸ் பண்ணும்போது ஃபுல்லா அந்த லீடர் தான் பார்த்த அப்படின்னா உன்னோட பவரை நீ சேஞ்ச் பண்றதுக்கு உன்கிட்ட ஏதோ ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கு. அது போக நாங்க பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபைட்ல நாங்க பார்க்க முடியாத இடத்துக்கு நீ ஓடுன. அந்த கோலம் உன்னை அட்டாக் பண்ணி உனக்கு எதுவுமே ஆகல. உன்னோட பவர் அப்படின்னா வேற என்னமோ. இந்த ஒரு டீடைல் மட்டும் எனக்கு தெரிஞ்சாலே போதும், அதை வச்சே என்னால உன்னை ஈஸியா வின் பண்ண முடியும். கேனன் பவரை தவிர்த்து உன்னோட பவர் வேற என்னமோ, அது டெலிபோர்டேஷன் தான். எனக்கு அது நல்லாவே தெரியும். நீ டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ணா என் பின்னாடி தான் வருவேன்னு தெரியும். அதனாலதான் உன் காலை கட்டி போட்டு உன்னை டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ண வச்சேன். என் ஆளுங்களையோ கரெக்டா உன்னை பிடிக்கிற மாதிரி அந்த இடத்துல மறைச்சு வச்சிருந்தேன். இதோட உன் ஆட்டம் முடிஞ்சுதாக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை வயித்துல குத்திருக்கான். இது எல்லாமே என்னோட ட்ராப் தான், இது தெரியாம நீ நேரா இங்க வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நான் ஒருவேளை வேணும்னே இந்த ட்ராப்ல வந்து மாட்டியிருந்தா, நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சே நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தா, ஒருவேளை இப்படி எல்லாம் உன்னை பண்ண வச்சதே நானா இருந்தா, நான் தேவைப்பட்ட எல்லாமே எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபேஸ் டு ஃபேஸ் நெகோசியேஷன் சொல்லவா. அந்த லீடரோட பவர் அவனுக்கு ஞாபகம் வருது. நான் உன்கிட்ட பேசினது நேரத்தை கடத்துறதுக்காக இல்ல, உன்னை மேனிபுலேட் பண்றதுக்காக. அந்த லீடரோட பவர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத உன்ட்ட சொன்னாதான் அதை உன்னால கரெக்டா இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சு பாக்குறான். நான் தான் கிரீனோட கிங்கா அப்படின்னு சொல்லி நான் வந்த உடனே இவன் கேட்டான் அப்படின்னா கண்டிப்பா கிரீனோட லீடரை இவங்க கொண்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் மத்தவங்களை பத்தி எப்பவுமே கவலைப்பட்டதில்ல, கேம்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்பவோ ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா நான் மாறினதுக்கு காரணம் ஒருவேளை யோரியா கூட இருக்கலாம். யாரோட பவரை யூஸ் பண்ணி வேணாலும் என்னால இவனை தோக்கடிச்சிருக்க முடியும். ஆனா லீடர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே தான் அவரோட பவரை யூஸ் பண்ணி இவனை தோக்கடிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நெகோசியேஷன் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லவுமே அவனுக்கு ஒரு பெரிய அட்டாக் நடக்குது. அவனுக்கு அடிமையா இருந்தவங்க எல்லாம் ரிலீஸ் ஆயிருந்தாங்க. அந்த லீடருக்கு கை உடைஞ்ச மாதிரியே நம்ம ஹீரோக்கும் லைட்டா இப்ப கை உடைஞ்சிருக்கு. நல்ல வேளை நான் இதை ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அவன் வயித்துல அவனுக்கு கத்தியால குத்துப்படவே இல்ல. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்டே அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். ஆனா நான் கத்தியால உன்னை குத்துவேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாசியா கேட்கவும், இப்பதான் நமக்கு உண்மை என்ன அப்படிங்கறதையே காமிக்கிறாங்க. குச்சியை பிறக்க போனா அந்த சின்ன பொண்ணை ரெட் டீம்ல இருக்கிற ஒருத்தன் அட்டாக் பண்ணிருப்பான். கொமகேரி தான் அவளை காப்பாத்திருப்பான். இவனை நான் அடிச்சு போட்டுட்டேன், இருந்தாலும் இவனை திரும்ப அனுப்ப மனசு வரலாதான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொமகேரி சொல்லவோ, இது ஒரு சூப்பர் பிளான், நீ நல்ல வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி பார்த்தப்போ இவனே மாதிரி நான் மாறணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ தான் அந்த ரெட் டீம் ஆளு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி கிரீன் டீம்ல ஸ்பை இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு சாதகமா பயன்படுத்தி ஸ்பை தான் என்ன காப்பாத்தி அனுப்புனா அப்படின்னு சொல்லி என்னோட பவரையும் நான் அவங்க கிட்ட லைட்டா லீக் பண்ணேன். அன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்ததே ஆக்சுவலி நான் தான். என்னோட பவர் கேனன் இல்லங்கிறத மட்டும் உங்களுக்கு லீக் பண்ண, அதை வச்சு என்னால மத்த பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஆனா என்னோட உண்மையான பவர் என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லவே இல்ல. அதே நேரத்துல உன்னோட பவர் என்ன அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். நீ கண்டிப்பா ஆளுங்களை தான் அனுப்புவேன்னு தெரியும்.
சுத்தி இருக்கிறவனோட ஆளுங்க யாரெல்லாம் சொல்லி பார்த்தேன். அவங்க என்னென்ன பவர் யூஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே பிளான் போட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ நிறைய விஷயம் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்ப மாசியாவோட போனை நம்ம ஹீரோ வாங்குறான். நம்மளோட சண்டையில வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், இந்த கேம்ல உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு மாசியா சொல்லவும், அவனை தோக்கடிக்கிறதுக்கு நிறைய ஆள் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா அதுதான் உங்களோட தோல்விக்கு காரணமா இருக்க போது, அவங்க எல்லாருமே சாக போறாங்க அப்படின்னு சொல்லி குறைவா சொல்றான். இவங்க 3 பேரும் ஒகாமி கூட சண்டை போட்டு இருக்கும்போது கிரசாக்கி என்னடான்னா அவனோட நெஞ்சிலேயே வந்து வெட்டிடுதான். எனக்கு இது ரொம்பவோ வலிக்குது, இத்தனை நாளா நான் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் யாரு, இதுக்கான பதில நீங்க தான் சொல்லணும், நான் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம ஃபாஸ்டா வந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றான். கிரசாக்கியோட கையை உடச்சு விட்டுருதான். என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரி மாறி ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, அப்படின்னா இதுக்கான பதில சொல்லுங்க, நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒகாமி திடீர்னு டிஃப்ரெண்டா மாறிடுதான். குறைவோட பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். பார்த்தா அந்த மாசியா கிட்ட வேற ஒரு போனும் இருக்கு. நம்பர் 1, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கிங்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அப்பா அம்மா இல்லாம எல்லாருமே அனாத ஆசிரமத்துல தான் வளர்றாங்க. அப்பதான் குறைவா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா அந்த அனாத ஆசிரமத்துக்கு வரான். மாசியா ஒரு சின்ன குழந்தைங்களோட புக்கை படிச்சுட்டு இருக்கான். அந்த புக்ல வர மாதிரியே நம்ம ஒரு கிங்டம் கட்டி அந்த கண்ட்ரில எல்லாரும் ஃப்ரீடமா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். ஒரு பெரிய ஆபீசர் வந்து அப்பா அம்மா இல்லாத இந்த குழந்தைங்க எல்லாரையும் இவர் நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அதோட ஹெட் பாராட்டுறாங்க. இவங்க எல்லாம் என்னோட குழந்தைங்க மாதிரி நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க முன்னாடி அவன் நல்லபடியா பேசுறான். ஆனா உண்மையிலேயே அந்த ஹெட் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, நீங்க யாரும் மனுஷங்களே கிடையாது, உங்க அப்பா அம்மா உங்க எல்லாரையும் தூக்கி போட்டுட்டாங்க, நீங்க எல்லாருமே குப்பைங்க தான், உங்களை மாதிரி குப்பைங்களை நான் எடுத்து வளர்க்குறேன், என்னாலதான் நீங்க உயிரோடவே இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் எனக்கு அடிமைங்க, நான் எது சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். எங்க ஒகாமியா காட்டுறாங்க. அவன் செம டென்ஷன் ஆயிட்டு எல்லாரையும் சும்மா வேற லெவல்ல அடிக்க ஆரம்பிக்கிறான். 2 செகண்டுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த பவரை யூஸ் பண்ணி கூட குமகிரியால அவனை தோக்கடிக்க முடியல. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா எதிர்த்து சண்டை போடுவேன்னு, யாருமே இது நாள் வரைக்கும் இவ்வளவு நேரத்துக்கு என் கூட சண்டை போட்டதில்ல, நான் எப்போ இந்த மாதிரி மாறினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒகாமி அவனோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னோட புக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி குறைவா வந்துட்டு அந்த ஹெட் கிட்ட கெஞ்சுறான். இது சின்ன குழந்தைங்க புக்கு, இதெல்லாம் நீ இன்னும் படிச்சு என்ன பண்ண போற, உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்ட குப்பைங்க தான், நீங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது, நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த புக்கை மிதிக்க போகவும், மாசியா ஒகாமி அவங்க 2 பேருமே அந்த புக்கை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த ஹெட் அவங்க 2 பேரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். மோமுக்கோ அப்படிங்கிற பாட்டியா அந்த இடத்துல தான் இருக்கிறா. அவங்கள போட்டு அடிக்கிறதுல அவளுக்கும் விருப்பம் இல்ல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கா. அந்த ஹெட் அவங்க 2 பேரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். அந்த புக்கை அவன் காலால மிதிக்கவும் அப்பதான் ஒகாமி வந்து யோசிச்சு பாக்குறான். இந்த புக்ல வர மாதிரியே நமக்குன்னு ஒரு கிங்டம், அங்க நமக்கு ஃப்ரீடம், நம்ம இஷ்டப்பட்டபடி எல்லாத்தையும் எல்லா குழந்தைங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாசியா சொல்லியிருப்பான். ஒகாமியா நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படி ஒரு கிங்டம் கெட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். எங்களோட கனவை இவன் அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் தான் இவன் வந்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி ரொம்ப கோவமா மாறுறான். அந்த ஹெட்டோட மண்டையிலேயே அடிச்சு அவனை கொன்றுதான். என்னோட சோகம், கவலை இது எல்லாமே கோபமா மாறிச்சு. என்னை பார்த்து எல்லாரும் மான்ஸ்டர்னு சொன்னாங்க, நான் மனுஷனே இல்லைன்னு சொன்னாங்க, நீயாச்சும் சொல்லு நான் யாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், உன்னோட கதையில நடந்த மாதிரியே எனக்கு தெரிஞ்ச 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களும் ஒன்னே மாதிரி சின்ன வயசுல ரொம்பவும் கஷ்டப்பட்டு நிறைய அடி வாங்கியிருக்காங்க, ஆனா அவங்க மனுஷங்களா தான் இருக்காங்கன்னு சொல்லவும், அவங்க 2 பேரும் என்ன மாதிரி மான்ஸ்டரா மாற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஒகாமி கேட்கறான். ஒன்னே மாதிரி அவங்க 2 பேருமே நிறைய அடி வாங்கியிருந்தாலும் அவங்க 2 பேருமே இப்ப மனுஷங்களா இருக்காங்க, அதே மாதிரி நீயும் மனுஷன் தான். என்னோட பேட் லக்னால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் உன்னை கண்டிப்பா தடுத்து எல்லாரையும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒகாமிக்கு ஈக்குவலா நம்ம ஹீரோயின் சண்டை போடுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி வேற லெவல்ல மாசியாவை தோக்கடிச்சிட்டான். ஆனா இந்த ஒகாமி என்னடான்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டான். இந்த ஸ்டேட்டுக்கு அவன் போயிட்டான் அப்படின்னா சும்மாவே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருப்பான். அது போக அவனுக்கு பிசிக்கல் அபிலிட்டிஸ் அதிகப்படுத்துற ஸ்ட்ரென்த் வேற இருக்கு. அவனோட அதே சேம் பவர் தான் நம்ம ஹீரோயின் கிட்டயும் இருக்கு. அந்த ஒகாமி பாக்குறதுக்கே மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். அது போக அவனோட பவரை யூஸ் பண்ணி வர ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகிறான். அப்படி இருக்கிறவன நம்ம ஹீரோயினால தோக்கடிக்க முடியுமா? என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். அதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 வர இன்னும் ரிலீஸ் ஆகல. இந்த சூப்பரான அனிமேக்கெல்லாம் எப்பவுமே கிளைமேக்ஸ் இருக்காது, ஒரு முடிவு இருக்காது அப்படிங்கறதுனால நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க பெருசா எதையும் எதிர்பார்ப்புகள் வச்சு ஏமாறாதீங்க. பட் நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.